على آل حزب الله أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم أعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما வார்த்தைகளில் எல்லாம் சிறந்தது உண்மையும் உறுதியுமான வார்த்தை அல்லாஹ்வுடைய வார்த்தையாம் அல் குர்ஆன் என்றும் வழிகாட்டுதல்களில் எல்லாம் சிறந்த வழிகாட்டல் நாளை மறுமை நாளில் சுவனத்துக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய வழிகாட்டல் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அசுன்னா என்று எந்தெந்த வழிகாட்டுதல்களை எல்லாம் காட்டித் தந்தார்களோ அப்படியான தூய்மையான வழிகாட்டுதல்கள் என்றும் காரியங்களில் எல்லாம் மிக மிக கெட்ட காரியம் மோசமான காரியம் இந்த புனிதமான மார்க்கத்தில் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் காட்டித்தரான வணக்க வழிபாடுகளை உருவாக்குவது அப்படியாப்பட்ட எல்லா வணக்க வழிபாடுகளும் மார்க்கத்தில் புதிதாக உட்புகுத்தப்பட்ட விதாத்துக்கள் எல்லாம் வழிகேடுகள் எல்லாம் இறைவன் பாதுகாக்க வேண்டும். இந்த உலகத்தில் இறைவனை யாரெல்லாம் மறந்து வாழ்கின்றார்களோ அப்படியான பாவிகளுக்காக தயார் செய்து வைத்திருக்கின்ற உலக நெருப்பையும் விட 69 மடங்கு சக்தி வாய்ந்த நரக நெருப்புக்குள்ளேயே கொண்டு போய் சேர்க்கும் என்பதை பித்அத்துகளும் அனாச்சாரங்களும் பாவமான காரியங்களும் நிரம்பி வழிந்தோடுகின்ற இந்த காலகட்டத்தில் அச்சமூட்டும் எச்சரிக்கை வாசகமாக முன்வைத்துவிட்டு அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய அருளும் அன்பும் அவனுடைய கிருபையும் நாளை மறுமை நாளில் நல்லடியார்களுக்கு தயார் செய்து வைத்திருக்கின்ற அந்த சுவனமும் எங்கள் மீதும் எங்களை கஷ்டப்பட்டு பெற்றெடுத்து வளர்த்து எங்களுடைய கண்களை எல்லாம் விட்டு மறைந்து மன்னதைவாதிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிற எங்களுடைய ஈமானிய பெற்றோர்கள் மீதும் இன்னும் எங்களுடைய கண்ணுக்கு முன்னால் வாழ்ந்து கொண்டிருக்கிற பெற்றோர்கள் குடும்பத்தார்கள் அனைத்து முஸ்லிம்கள் மீதும் உண்டாக வேண்டும் என்ற இனிய பிரார்த்தனைக்கு பின்னால் அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்தில் மனிதனை படைத்த நோக்கத்தை பற்றி சொல்கின்ற பொழுது வமா ஹலகுத்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன், மனிதர்களையும் ஜின்களையும் என்னை வணங்குவதற்கு தவிர படைக்கவில்லை, என்னை வணங்க வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் நான் படைத்திருக்கின்றேன் என்று அல்லாஹு ரப்புல் ஆலமீன் மனித சமூகத்தை படைத்த நோக்கத்தை பற்றி அல் குர்ஆனில் எங்களுக்கு ஞாபகப்படுத்துகின்றான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹு தஆலா என்னையும் உங்களையும் இந்த உலகத்தில் இருக்கின்ற அனைத்து மனித சமூகத்தையும் படைத்த நோக்கம் என்ன? அந்த அல்லாஹ்வை வணங்க வேண்டும் என்ற ஒரே ஒரு நோக்கம்தான். எனவே அந்த அல்லாஹ்வை வணங்குவதற்காக வேண்டி பலவிதமான வணக்க வழிபாடுகளை எங்கள் மீது அல்லாஹு ரப்புல் ஆலமீன் கடமையாக்கி இருக்கின்றான். அதில் மிக முக்கியமான ஒரு வணக்கம்தான் இந்த தொழுகையாக இருக்கின்றது. அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அல் குர்ஆனில் அகீமுஸ் ஸலா, நீங்கள் தொழுகையை நிலைநாட்டுங்கள் என்று ஒரு இடமல்ல, 2 இடமல்ல, 83 இடங்களுக்கும் அதிகமான தடவைகள் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்தில் வாழ்கின்ற மனித சமூகத்துக்கு அவனுடைய அல் குர்ஆனில் ஞாபகப்படுத்துகின்றதை நாங்கள் பார்க்கின்றோம். அன்பார்ந்தவர்களே,
எந்த வணக்கத்தையும் அல்லாஹு தஆலா இப்படி அடிக்கொரு முறை ஞாபகப்படுத்தவில்லை. ஆனால் இந்த தொழுகையை மாத்திரம் அல்லாஹு தஆலா 83 தடவைகளுக்கும் அதிகமாக ஞாபகப்படுத்துகின்றான் என்றால், அகீமுஸ்ஸலா, நீங்கள் தொழுகையை நிலைநாட்டுங்கள், தொழுகையை நிலைநாட்டுங்கள் என்று அல்லாஹு ரப்புல் ஆலமீன் சொல்கின்றான் என்றால், இந்த தொழுகை என்கின்ற வணக்கம் எந்த அளவுக்கு முக்கியமானது என்பதை பாருங்கள். அது மாத்திரமல்ல, நபிகளா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களில் உயிரினும் மேலாக நாங்கள் மதிக்கின்றோம். அந்த நபிகளாரை நாங்கள் நபியாக பின்பற்றுகின்றோம். இந்த சமூகத்துக்கு பலவிதமான நல்ல செய்திகளை எங்களில் உயிரினும் மேலா நபிகளா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விட்டு சென்றார்கள். அன்பார்ந்தவர்களே, அந்த நபிகளா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதி தருவாயில் இருக்கின்றார்கள். அந்த நபி அவர்களுடைய உயிர் பிரிவதற்கு ஒரு சில வினாடிகள் மாத்திரம் இருக்கின்ற அந்த நேரத்தில் நபிகளாரால் பேச முடியவில்லை, கண்ணை திறந்து பார்க்க முடியவில்லை. அந்த அளவுக்கு நபிகளாருக்கு மிக பெரும் ஒரு வருத்தம், மிக பெரும் ஒரு நோவினை, சக்கராத்துடைய வேதனை இருந்தது. அன்பார்ந்தவர்களே, அந்த நேரத்தில் ஆயிஷா அம்மையார் அவர்கள் சொல்லுகின்றார்கள், நபிகளார் ஏதோ ஒன்றை சொல்ல வருவதாக நான் நினைத்தேன். நபிகளாருடைய உதடுகள் எல்லாம் அசைந்தன. என்னால் என்ன நபி அவர்கள் சொல்ல வருவது என்று என்னால் விளங்கவில்லை. நபிகளாருடைய அந்த உடலுக்கு பக்கத்தில் என்னுடைய காதை கொண்டு போய் நான் வைத்தேன். இந்த நபிகளா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமூகத்துக்கு இறுதியாக சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? அகீமுஸ்ஸலா, அகீமுஸ்ஸலா, நீங்கள் தொழுகையை நிலைநாட்டுங்கள், தொழுகையை நிலைநாட்டுங்கள். இதுதான் நபிகளா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னையும் உங்களையும் பார்த்து சொன்ன இறுதியான வார்த்தையாக இருக்கின்றது. அன்பார்ந்தவர்களே, அப்படி என்றால் இந்த தொழுகை எந்த அளவுக்கு முக்கியமானது என்பதை இன்னும் உணர்ந்து கொள்ளுங்கள். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த தொழுகையை யாரெல்லாம் நிலைநாட்டுகின்றார்களோ அப்படியான நல்லடியார்களுக்கு அல்லாஹு தஆலா பெரும் பெரும் நன்மைகளை, பெரும் பெரும் பாக்கியங்களை இந்த உலகத்தில் அவனுக்கு வியாபாரத்தில் அபிவிருத்தி வேண்டுமா, இந்த உலகத்தில் குடும்ப வாழ்க்கையில் கண்குளிர்ச்சி நிம்மதி வேண்டுமா, எல்லாவற்றையும் அல்லாஹு தஆலா இந்த தொழுகையில் தான் வைத்திருக்கின்றான். அன்பார்ந்தவர்களே, அதே நேரத்தில் யாரெல்லாம் பொடுபோக்கு செய்கின்றார்களோ இந்த வணக்கத்தில், இந்த தொழுகையில் அலட்சியம் செய்கின்றார்களோ, தொழாமல் இருக்கின்றார்களோ, அந்த பாவிகளுக்கு அல்லாஹு தஆலா பெரும் பெரும் தண்டனைகளையும் இழிவுகளையும் இந்த உலகத்திலும் நாளை மறுமை நாளிலும் வைத்திருக்கின்றான். அன்பார்ந்தவர்களே, எனவே அல்லாஹு தஆலா இந்த தொழுகையை நிலைநாட்டினால் என்னென்ன நன்மைகளை வைத்திருக்கின்றான் என்பதையும், தொழாதவர்களுக்கு எப்படியான இழிவுகளையும் தண்டனைகளையும், இந்த தொழுகையில் அலட்சியம் செய்கின்றவர்களுக்கு எப்படியான வேதனைகளை மறுமையில் வைத்திருக்கின்றான் என்பதை சுருக்கமாக ஞாபகப்படுத்தலாம் என ஆசைப்படுகின்றேன். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு மனிதன் தொழுகையை நிறைக்கின்ற நேரத்திலேயே அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன. நபிகளா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். நபி அவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதன் ஒரு வக்து தொழுகின்றான், அடுத்த வக்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றான். அந்த நேரத்தில் அவன் அடுத்த தொழுகையை எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற நேரமெல்லாம் அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன. நபிகளா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதை சஹீஹான ஹதீஸ்களின் மூலமாக நாங்கள் பார்க்கின்றோம். அதே போன்று நாங்கள் எங்களுடைய வீடுகளில் உழுவெடுத்துக் கொண்டு நாங்கள் பள்ளிக்கு வருகின்றோம். எதற்காக வேண்டி? எங்கள் மீது கடமையான தொழுகையை நிலைநாட்டுவதற்காக வேண்டி. அந்த நேரத்தில் கூட எங்களுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுகின்றன. நபிகளா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். நபி அவர்கள் சொன்னார்கள், யார் ஒருவன் அழகான முறையில் உழுவெடுத்துக் கொண்டு, வீட்டில் உழுவெடுத்துக் கொண்டு பள்ளிக்கு நடந்து வருகின்றானோ அவனுடைய ஒரு எட்டுக்கு அவனுடைய பாவம் மன்னிக்கப்படுகின்றன, அடுத்த எட்டுக்கு அவனுக்கு நன்மை எழுதப்படுகின்றன என நபிகளா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். அன்பார்ந்தவர்களே, ஆனால் நாங்கள் இந்த பெரும் நன்மையை நாங்கள் இழந்து கொண்டிருக்கின்றோம். காரணம் என்ன? பள்ளியிலானே உழுவெடுக்கிற வசதி இருக்குது, டெப் வசதிகள் எல்லாம் இருக்குது என்று நாங்கள் எங்களுக்கு கிடைக்கின்ற இந்த பெரும் நன்மையை நாங்கள் இழந்தவர்களாக இருக்கின்றோம். நபி அவர்களுடைய சுன்னா என்ன தெரியுமா? நபி அவர்கள் எங்களுக்கு காட்டி தந்த வழிகாட்டுதல் என்ன தெரியுமா? பள்ளியில வந்து உழுவெடுக்கிறது அல்ல,
நாங்கள் வீடுகளில் இருந்து உருவெடுத்துக் கொண்டு வருவதுதான் நபிகளாருடைய சுன்னாவாக இருக்கின்றது என்பாண்டவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. அடுத்ததாக நாங்கள் என்ன செய்கின்றோம்? தொழுகைக்காக வேண்டி பள்ளிக்கு வருகின்றோம். பள்ளிக்கு வந்து தக்பீரத்துல் இஹ்ராமை கட்டுகின்றோம். அல்லாஹு அக்பர் என்று தக்பீரத்துல் இஹ்ராம். என்ன அன்பாண்டவர்களே தக்பீரத்துல் இஹ்ராம் என்றால்? இன்றைக்கு நாங்கள் சில அரபு சொல்களுக்கான பதில்கள் எங்களுக்கு தெளிவுகள் தெரியாமல் இருக்கின்றது. தக்பீரத்துல் இஹ்ராம் எல்லோருக்கும் தெரியும். தக்பீரத்துல் இஹ்ராம் என்றால் என்ன? நாங்கள் அந்த தக்பீரை கட்டிவிட்டோம் என்று சொன்னால் எங்களுக்கு எல்லாமே ஹராமாகி விடுகின்றது. அந்த தொழுகையில் எங்களுக்கு குடிக்க முடியாது, உண்ண முடியாது, வேறு வேறு சிந்தனைகளை சிந்திக்க முடியாது. ஒரே சிந்தனை அல்லாஹ்வுடைய சிந்தனையாக இருக்க வேண்டும். நான் அல்லாஹ்வுடன் உரையாடி கொண்டிருக்கின்றேன் என்ற சிந்தனையாக இருக்க வேண்டும். இந்த தக்பீரத்துல் இஹ்ராமை கட்டிவிட்டார் என்று சொன்னால் ஒருவன் அடுத்த எல்லாமே தூக்கெறிந்து விட வேண்டும். அன்புக்கினியவர்களே, அப்படி இருந்தால் தான் அவனுக்கு தொழுகையில் பூரணமான நன்மை கிடைக்கின்றது என்பதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. தக்பீரத்துல் இஹ்ராமை கட்டுகின்றோம், சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதுகின்றோம். ஒவ்வொரு ரக்காத்திலும் எங்கள் மீது கடமையாக்கப்பட்ட ஒன்று சூரத்துல் ஃபாத்திஹா. அந்த சூரத்துல் ஃபாத்திஹாவில் நாங்கள் பிழை விடுவோம் என்று சொன்னால் எங்களுடைய தொழுகை கூட பாத்திலாகிவிடும் என்று மார்க்கம் சொல்லுகின்றது அன்பார்ந்தவர்களே. எனவே அந்த சூரத்துல் ஃபாத்திஹாவை நாங்கள் ஓதுகின்ற நேரத்தில் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் என்னையும் உங்களையும் பார்த்து எந்த அளவுக்கு சந்தோஷப்படுகின்றான் தெரியுமா? அல்லாஹு தஆலா மானத்தில் இருக்கின்ற மலக்குமார்களை எல்லாம் அழைப்பானாம். மலக்குமார்களை எல்லாம் அழைத்து, இதோ எனது அடியான் தொழுகையில் சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதப் போகின்றான் என்று அல்லாஹ் சந்தோஷமாக பாராட்டி எங்களை பேசுவான். யாரிடம்? அந்த மலக்குமார்களிடம். அன்பிக்கினியவர்களே, நாங்கள் என்ன செய்கின்றோம்? அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று சொல்கின்றோம். அல்லாஹ் என்ன தெரியுமா சொல்வானாம்? எனது அடியான் என்னை புகழ வேண்டிய விதத்தில் புகழ்ந்து விட்டான். அர் ரஹ்மானிர் ரஹீம், எனது அடியான் என்னை பாராட்ட வேண்டிய விடயத்தில் பாராட்டி விட்டான். மாலிக் யௌமித்தீன், எனது அடியான் என்னை கண்ணியப்படுத்த வேண்டிய விடயத்தில் கண்ணியப்படுத்தி விட்டான் என்று அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நாங்கள் தொழுகையில் சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதுகின்ற பொழுதெல்லாம் எம்மை பற்றி மலக்குமார்களிடம் புகழ்ந்து பேசுகின்றான். அன்பார்ந்தவர்களே, அது மாத்திரமல்ல, இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன், யா அல்லாஹ் உன்னையே வணங்குகின்றோம், உன்னிடத்திலேயே உதவி கேட்கின்றோம் என்று நாங்கள் ஓதுகின்ற நேரத்தில் அல்லாஹ் சொல்வானா மலக்குமார்களை பார்த்து, எனது அடியான் இதுவரைக்கும் என்னை புகழ்ந்தான், கண்ணியப்படுத்தினான், பாராட்டினான். இப்பொழுது எனது அடியான் என்ன தெரியுமா கேட்கின்றான்? என்னிடத்தில் உதவி கேட்கின்றான். அவன் என்ன உதவிகளை எல்லாம் கேட்கின்றானோ அவைகளை நான் குடிக்கின்றேன் என்று மலக்குமார்களிடம் சொல்வானாம். அதற்கு பிறகு என்ன ஓதுகின்றோம்? இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், யா அல்லாஹ் எங்களுக்கு நேரான வழியை காட்டிவிடு. சுப்ஹானல்லாஹ், நேரான வழியை நாங்கள் அல்லாஹ்விடம் நாங்கள் கேட்கின்றோம். அன்பிக்கினியவர்களே, அந்த நபிகளாரும் சஹாபாக்களும் எந்த அகீதாவில் இருந்தார்களோ, எந்த நேர்வழியில் இருந்தார்களோ அந்த நேர்வழியை நாங்கள் ஒவ்வொரு தொழுகையிலும் கேட்கின்றோம். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் எங்களை பாராட்டி கொண்டிருக்கின்றான். எங்களுடைய பிரார்த்தனைகளை இந்த தொழுகையின் மூலமாக அல்லாஹு தஆலா ஏற்பதற்கு தயாராக இருக்கின்றான் என்றால் இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவை நாங்கள் ஒவ்வொரு நாளும் கிட்டத்தட்ட 17 தடவைகள் ஓதுகின்றோம். அன்பிக்கினியவர்களே, ஒரு மனிதன் ஒவ்வொரு நாளும் 5 வக்துகள் தொழுகின்றான் என்றால் 17 தடவைகள் ஓதுகின்றான். எங்களில் எத்தனை பேர் அதனை உணர்ந்து ஓதுகின்றோம்? அன்பிக்கினியவர்களே, நான் இப்பொழுது சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதப் போகின்றேன், அல்லாஹ்வை நான் புகழப் போகின்றேன், அல்லாஹ்வை கண்ணியப்படுத்த போகின்றேன். அல்லாஹு தஆலா அந்த மலக்குமார்களிடம் என்னை பற்றி புகழ்ந்து பேசுகின்றான் என்ற அந்த உணர்வு எங்களில் எத்தனை பேருக்கு வந்திருக்கின்றது? அன்பிக்கினியவர்களே, எனவே நாங்கள் தொழுகைக்கு வந்து விட்டால் சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதுகின்ற பொழுது இந்த உணர்வு எங்களுக்கு வர வேண்டும். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று சொல்கின்ற பொழுது அல்லாஹ்வை நான் புகழ்கின்றேன் என்ற உணர்வு வர வேண்டும். அன்பிக்கினியவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அடுத்ததாக அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த தொழுகையின் மூலமாக எங்களுக்கு தருகின்ற இன்னொரு பரிசு என்ன தெரியுமா? நாங்கள் ருக்கு செய்கின்றோம், சுஜூத் செய்கின்றோம். சுப்ஹானல்லாஹ், இந்த ருக்கு சுஜூதுடைய பெருமதி எந்த அளவுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வைத்திருக்கின்றான் தெரியுமா? அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனில் சொல்லி காட்டுகின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு ருகூ,
ஈமான் கொண்டவர்களே, ஈமான் கொண்டவர்களே, நீங்கள் ருக்கு செய்யுங்கள், வஸ்ஜுது, நீங்கள் சுஜூது செய்யுங்கள். எதற்காக வேண்டி தெரியுமா? வஃஅலுல் கைர, இன்னும் நல்லவற்றை எல்லாம் செய்யுங்கள், லஅல்லகும் துஃப்லிஹூன், நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். வெற்றி பெறுவதற்காக வேண்டி நீங்கள் ருக்கு செய்யுங்கள், சுஜூது செய்யுங்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன சொல்ல வருகின்றான்? இந்த தொழுகையில் தான் வெற்றி இருக்கின்றது, இந்த ருக்குவில் தான் வெற்றி இருக்கின்றது, சுஜூதில் தான் வெற்றி இருக்கின்றது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்ல வருகின்றான். அன்பார்ந்தவர்களே, நபிகளா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்ற ஹதீஸை பாருங்கள் அன்பிக்கினியவர்களே. நானும் நீங்களும் ருக்கு செய்கின்ற பொழுது, நானும் நீங்களும் சுஜூத் செய்கின்ற பொழுது இந்த ஹதீஸ் எங்களுக்கு முன்னால் வர வேண்டும் அன்பிக்கினியவர்களே. மறந்து விடாதீர்கள், மறந்து விடாதீர்கள். நபிகளா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், சஹீஹான ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது, இன்னல் அப்த இதா காம யுஸல்லி, ஒரு மனிதன் தொழுகைக்காக வேண்டி வந்து விட்டால் உத்திய பிஸுனூபிஹி, அவனுடைய எல்லா பாவங்களும் அவனுடைய தலைக்கு மேலால் வைக்கப்படுமாம். சுப்ஹானல்லாஹ். அவனுடைய எல்லா பாவங்களும் அவனுடைய தலைப்பிடரியில் வைக்கப்படும் என்று நபிகளா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். நாங்கள் ருக்கு செய்கின்ற பொழுது, சுஜூத் செய்கின்ற பொழுது நாங்கள் செய்த அனைத்து பாவங்களும் எங்களுடைய தலைக்கு மேலால் அல்லது எங்களுடைய தலைப்பிடரியில் கொண்டு வந்து வைக்கப்படும் என்று நபி அவர்கள் சொல்லிவிட்டு, நாங்கள் ருக்கு செய்கின்ற பொழுது, சுஜூத் செய்கின்ற பொழுதெல்லாம் எங்களுக்கு தலைக்கு மேலால் வைக்கப்பட்ட தலைப்பிடரியில் வைக்கப்பட்ட பாவங்கள் எல்லாம் அப்படியே விழுந்து கொண்டிருக்கும் என்று நபிகளா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். அன்பார்ந்தவர்களே, நானும் நீங்கள் ருக்கு செய்கின்றோம் என்றால் இந்த உணர்வு எங்களுக்கு வர வேண்டும். நான் ருக்கு செய்கின்றேன், நான் சுஜூத் செய்கின்றேன், எனவே என்னுடைய பாவங்கள் எல்லாம் விழுந்து கொண்டிருக்கின்றது என்ற உணர்வு வர வேண்டும். நாங்கள் ருக்கு, எங்களுடைய ருக்குகள் நீளமாக நீளமாக, எங்களுடைய சுஜூதுகள் நீளமாக நீளமாக, எங்களுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன என்ற அந்த மகத்தான நல்ல அமலை இஸ்லாம் எங்களுக்கு இந்த தொழுகையின் மூலம் வைத்திருக்கின்றன என்று சொன்னால், அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, எப்படி மனம் வருவது இந்த தொழுகையை விடுவதற்காக வேண்டி? எப்படி மனம் வருவது அன்புக்கினியவர்களே? அது மாத்திரமல்ல அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாங்கள் தொழுது முடிக்கின்றோம், தொழுது முடிக்கின்றோம், தொழுது முடிந்து நபி அவர்கள் சொல்கின்றார்கள், பாருங்கள், யாரொருவன் தொழுது முடிந்து அதே இடத்தில் யாருடனும் பேசாமல் உளு முடியாமல் இருக்கின்றானோ அவன் இருக்க 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 மலாயிக்காமார்கள் பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்று சொல்லிவிட்டு நபி அவர்கள் சொன்னார்கள், மலக்குமார்கள் எப்படி தெரியுமா அவனுக்காக வேண்டி பிரார்த்தனை செய்கின்றான்? அல்லாஹும்ம ஃபிர் லஹு, யா அல்லாஹ் இவனுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து விடு, வர்ஹம்ஹு, யா அல்லாஹ் இவனுக்கு நீ கருணை காட்டிவிடு, இரக்கம் காட்டிவிடு என்று மலாயிக்காமார்கள் எங்களுக்காக வேண்டி பிரார்த்தனை செய்கின்றார்கள். அன்பார்ந்தவர்களே, எப்பொழுது நாங்கள் தொழுது முடித்து விட்டு யாருடனும் கதைக்காமல் அதே உழுவுடன் அதே இடத்தில் இருக்கும் காலமெல்லாம் மலாயிக்காமார்கள் எங்களுக்காக வேண்டி பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கின்றார்கள். யா அல்லாஹ் இந்த மனிதனுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து விடு, யா அல்லாஹ் இவனுக்கு நீ இரக்கம் காட்டிவிடு என்று மலாயிக்காமார்கள் பிரார்த்தனை செய்கின்றார்கள் என்றால், மலக்குமார்களுடைய பிரார்த்தனை யாருக்கு கிடைக்கின்றது? ஒரு தொழுகையாளி. கண்பார்ந்தவர்களே, இப்படியாப்பட்ட பெரும் சிறப்புகளை மார்க்கம் எங்களுக்கு வைத்திருக்கின்றது. யாருக்கென்றால் யாரெல்லாம் தொழுகையை உரிய நேரத்தில் நிறைவேற்றுகின்றார்களோ அப்படியான நல்லடியார்களுக்கு. அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எனவே இப்படி பலவிதமான சிறப்புகளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு தொழுகையாளிக்கு வைத்திருக்கின்றான். அதே நேரத்தில் யாரெல்லாம் தொழாமல் இருக்கின்றார்களோ, யாரெல்லாம் தொழுகையில் பொடுபோக்கு செய்கின்றார்களோ, யாரெல்லாம் தொழுகையில் அலட்சியம் செய்கின்றார்களோ, லுஹர் தொழுதால் அசரி இல்ல, அசரு தொழுதால் மஹரிபி இல்ல, 4 வக்துகளை தொழுவாங்க, ஆனா சுபஹ் இல்லாம தூங்குவாங்க, சுபஹ் இல்லாம தூங்குவாங்க. இது தொழுகையாளி அல்ல. அன்பார்ந்தவர்களே, இப்படி யாரெல்லாம் தொழுகையில் பொடுபோக்கு செய்கின்றார்களோ அப்படியாப்பட்ட பாவிகளுக்கு அல்லாஹ் தஆலா பெரும் இழிவுகளையும் தண்டனைகளையும் இம்மையிலும் வைத்திருக்கின்றான், மறுமையிலும் வைத்திருக்கின்றான். அன்பார்ந்தவர்கள், எங்களுக்கு தெரியும் சுவர்க்கத்தில் பலவிதமான சுவர்க்கங்கள் இருக்கின்றன. நபி அவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? சுவர்க்கத்தில் பல அந்தஸ்துகள் இருக்கின்றன. நீங்கள் சுவர்க்கத்தை அல்லாஹ்விடத்தில் கேட்கிறேன்னு சொன்னா ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை கேளுங்கள், அங்கு தான் மலக்குமார்கள் இருப்பாங்க, அல்லாஹ்வுடைய அருள்கள் நிறைந்திருக்கும், அங்கு தான் ரசூல்மார்கள் இருப்பாங்க.
அன்பார்ந்தவர்களே, நபி அவர்கள் அப்படி சொன்ன நபி அவர்கள் நரகத்தை பற்றியும் சொன்னார்கள். நரகத்திலும் பலவிதமான தண்டனைகள் இருக்கிற நரகம் இருக்குது. அன்பார்ந்தவர்களே, அந்த நரகத்தில் சக்கர் என்று சொல்கின்ற நரகம் ஒன்று இருக்கின்றது. அந்த நரகத்தை பொறுத்த வரைக்கும் நரகத்திலேயே உச்சகட்ட வேதனைகள் தண்டனைகள் இருக்கிற நரகம் என்றால் அது சக்கர் என்று சொல்கின்ற நரகம்தான். சக்கர் என்று சொல்கின்ற நரகம்தான். அல்லாஹுடைய தண்டனைகளும் அல்லாஹுடைய கோபங்களும் அல்லாஹுடைய வேதனைகளும் அதிகமாக இருக்கின்ற நரகம் சக்கர் என்று சொல்கின்ற நரகம். அடுத்த நரகத்தில் வேதனை செய்யப்படுகின்றவர்கள் எல்லாம் இந்த நரகத்தில் வேதனை செய்யப்படுகின்றவர்களை பார்த்து கவலைப்படுவாங்க. அப்படி என்றால் எந்த அளவுக்கு கொடூரமான நரகமா இருக்கும். இவங்க கேட்பாங்க, என்ன தெரியுமா? மா சலககும் ஃபீ சகர் காலூ லம் நகு மினல் முஸல்லீன். சக்கர் என்ற நரகத்தில் வேதனை செய்யப்படுகின்றவர்களை எல்லாம் பார்த்து அடுத்த நரகத்தில் இருக்கின்றவர்கள் கேட்பார்கள், மா சலககும் ஃபீ சகர். எதற்காக வேண்டியப்பா இந்த சக்கர் என்று சொல்கின்ற நரகத்தில் வந்து விழுந்தீங்க? அவங்க சொல்ற முதலாவது காரணம் என்ன தெரியுமா? களவெடுத்தோமா, விபச்சாரம் செய்தோமா, சிறுக்கு வைத்தோமா? இல்ல அன்பார்ந்தவர்களே, அவர்கள் செய்த முதலாவது பாவம் என்ன தெரியுமா? அவர்களே சொல்வார்கள், காலூ லம் நகு மினல் முஸல்லீன். நாங்கள் தொழாமல் இருந்தோம், உலகத்தில் தொழாமல் இருந்தோம். அதன் காரணமாகத்தான் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த சக்கர் என்று சொல்கின்ற நரகத்தில் போட்டு வேதனை செய்து கொண்டிருக்கின்றான் என்று அவர்கள் சொல்வார்கள். அன்பார்ந்தவர்களே, எனவே யாரெல்லாம் தொழுகையில் அலட்சியம் செய்கின்றார்களோ, தொழுகையில் பொடுபோக்கு செய்கின்றார்களோ, லுஹர் தொழுதால் அசரு இல்ல, அசரு தொழுதால் மஹ்ரிபி இல்ல, சுபஹ் இல்லாமல் யாரெல்லாம் தொழுகையில் அலட்சியம் செய்து கொண்டிருக்கின்றார்களோ அவர்களுக்கு சக்கர் என்று சொல்கின்ற நரகம் உறுதியிலும் உறுதியாகிவிட்டது என்று அல் குர்ஆன் சொல்கின்றது. அன்பார்ந்தவர்களே, அல்லாஹு தஆலா இன்னும் பலவிதமான தண்டனைகளை நரகத்தில் வைத்திருக்கின்றான். பாருங்கள், நபிகளா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கனவொன்றை காண்கின்றார்கள். நபி அவர்கள் சில நேரங்களில் சுபஹ் தொழுது விட்டு சஹாபாக்களிடம் கேட்பாங்க, இன்று உங்களில் யாரப்பா கனவு கண்டீங்க? சஹாபாக்கள் சொல்லுவாங்க, நான் இந்த கனவை கண்டேன், அந்த கனவை கண்டேன். அப்ப நபி அவங்க அதுக்கு விளக்கம் சொல்லுவாங்க. நபிகளா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஸ்லிம் என்ற ஹதீஸ் கேந்திரத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. ஒரு நாள் தினம் வளமை போன்று சஹாபாக்களை பார்த்து கேட்கிறாங்க, இன்றைய தினம் உங்களில் கனவு கண்டவர் யார்? சஹாபாக்கள் மௌனமாக இருக்கிறாங்க. அப்ப கொஞ்ச நேரத்துக்கு பிறகு நபி அவங்க சொல்றாங்க, இன்றைக்கு நான் ஒரு கனவு கண்டேன், பயங்கரமான ஒரு கனவு. அன்பார்ந்தவர்களே, நானும் நீங்களும் காணுகின்ற கனவை போன்றது அல்ல. அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அந்த கனவின் மூலமாக நபி அவர்களுக்கு நரகத்தை காட்டினான், நரகத்தில் நடக்கின்ற தண்டனைகளை காட்டினான். நபி அவர்களே பயந்து விடுகின்றார்கள். நபிகளா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, நான் ஒரு கனவு கண்டேன், நரகத்தில் தண்டனை கொடுக்கப்படுகின்ற கனவை கண்டேன் என்று சொல்லிவிட்டு நபி அவர்கள் பலவிதமான தண்டனைகளை சொல்கின்றார்கள். அதில் ஒரு கொடூரமான தண்டனை ஒன்றை சொல்கின்றார்கள். என்ன தெரியுமா? ஒரு மனிதன் பூமியில் சாய்ந்து கொண்டிருக்கின்றார், அவருக்கு பக்கத்தில் ஒரு மலக்கு கொண்டிருக்கின்றார். அந்த மலக்கு என்ன தெரியுமா செய்கின்றார்? பெண்ணாம் பெரும் பாறாங்கல்லை எடுத்து சாய்ந்து கொண்டிருக்கின்ற அந்த மனிதனுடைய தலையில் தூக்கி அட்டிக்கின்றார். தலை வெடித்து முழு உடம்புமே வெடித்து சின்ன பின்னமாக தடுத்து விடுகின்றது. அந்த கல் உருண்டு செல்கின்றது. அந்த கல்லை அடித்த மலக்கு எடுத்து வருகின்றார். ஆரம்பத்தில் இந்த பொடி எப்படி அழகாக சேர்ந்திருந்ததோ அதே போன்று சேர்ந்து விடுகின்றது. மீண்டும் அடிக்கின்றார், மீண்டும் முழு உடம்பும் எடுத்து சின்ன பின்னமாக தெரித்து விடுகின்றது. அன்பார்ந்தவர்களை கொஞ்சம் சிந்தனை செய்து பாருங்க, எங்கட தலைக்கு சின்னோரு கல்லு பட்ட எந்த அளவுக்கு நோவின. ஆனால் பெண்ணா பெரும் பாறாங்கல்லால் தூக்கி அட்டிக்கப்படுகின்றனர் என்று சொன்னால் எந்த அளவுக்கு வேதனையாக இருக்கும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களை நபிகளா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பார்த்து கேட்கிறாங்க, மன் ஹாஉலாஇ, இவர்கள் எல்லாம் யார்? இவர்கள் எல்லாம் யார்? எதற்காக வேண்டி இப்படி வேதனை செய்யப்படுகின்றார்கள்? அங்கிருந்த மலக்குமார்கள் என்ன தெரியுமா சொன்னாங்க? இவர்கள் யார் தெரியுமா? இவர்கள் தான் தொழுகையில் பொடுபோக்கு செய்தவர்கள். சுப்ஹானல்லாஹ். அன்பார்ந்தவர்களை, யாருக்கு? தொழுகையில் பொடுபோக்கு செய்தவர்களுக்கு இப்படி கொடூரமான தண்டனையை இஸ்லாம் வைத்திருக்கின்றது என்றால், நரகத்தில் அல்லாஹ் வைத்திருக்கின்றான் என்றால், நானும் நீங்களும் எந்த அளவுக்கு பேணி பாதுகாத்து இந்த தொழுகையை தொழ வேண்டும் என்பதற்கினியவர்களே, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் என்னையும் உங்களையும் அவனுடைய மாளிகையில் இருந்து 5 தடவைகள் கோல் பண்ணுகின்றான். 5 தடவைகள் கோல் பண்ணுகின்றான்.
நாங்கள் ஒருவருக்கு கோல் பண்ணுகின்றோம், அவர் ஆன்சர் பண்ணாவிட்டால் இரண்டாவது தடவை கோல் பண்ணுகின்றோம், அதுவும் ஆன்சர் பண்ணாவிட்டால் மூன்றாவது தடவை நாங்கள் முயற்சி எடுத்து பார்க்கின்றோம். அதுவும் ஆன்சர் பண்ணாவிட்டால் நாங்கள் எந்த அளவுக்கு கோபம் அடைவோம் அன்பார்ந்தவர்களே. சிலரை பொறுத்த வரைக்கும் அவங்க கோல் ஆன்சர் பண்ணவே மாட்டாங்க. அவங்களுக்கு அப்படியானவங்களுக்கு நாங்கள் கோல் எடுப்பது குறைவாகத்தான் இருக்கும். ஏன்னா எங்களுக்கு அவங்களுக்கு கோல் எடுக்கிறதே எங்களுக்கு கோபம் வரும், ஆன்சர் பண்ண மாட்டாங்க. அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய மாளிகையிலிருந்து ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு கோல் பண்ணுகின்றான், அழைப்பை தருகின்றான். ஹய்யா அலஸ் ஸலாஹ், தொழுகையின் பக்கம் வாங்க, தொழுகையின் பக்கம் வாங்க. ஹய்யா அலல் ஃபலாஹ், வெற்றியின் பக்கம் வாங்க, வெற்றியின் பக்கம் வாங்க என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு கோல் பண்ணுகின்றான் என்று சொன்னால், அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வுடைய எத்தனை மிஸ்கோல்கள் எங்களிடத்தில் இருக்கும், எத்தனை மிஸ்கோல்கள் இருக்கும். சிந்தித்து பார்த்ததுண்டா? எத்தனை வக்திகளை அற்பமான லாபங்களுக்காக வேண்டி நாங்கள் மிஸ் ஆக்கி கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம் அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம் அற்பமான லாபங்களுக்காக வேண்டி அதிகமானவர்கள் இந்த தொழுகையை விட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த தொழுகையுடைய நேரம் கூடினால் 10 நிமிடம் அன்பார்ந்தவர்களே, 10 நிமிடம். அந்த 10 நிமிடத்தில் நீங்கள் உங்களுடைய வேலை தளத்தில் அல்லது உங்களுடைய கடையில் எவ்வளவு தேடுவீங்க? 100 ரூபாய் தேடுவீங்க, அதையும் தாண்டி 1000 ரூபாய் தேடுவீங்க. சரி, அதையும் தாண்டி இலட்சத்தில் தேடினாலும் கோடியில் தேடினாலும் ஒரு தொழுகை மிஸ் ஆகிவிட்டால் அந்த தொழுகை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மறுமையில் விசாரிப்பான். அல்லாஹ் விசாரிக்கின்ற நேரத்தில் அந்த ஒரு வக்து தொழுகைக்காக வேண்டி நீங்க 1000 கொடுக்க போறீங்களா, லட்சத்தை கொடுக்க போவீங்களா, கோடியை கொடுக்க போவீங்களா? யௌமலா யன்ஃபஉ மாலுன் வலா பனுன், அல்லாஹ் சொல்லிவிட்டான், அன்றைய தினத்தில் உங்களுடைய சொத்தோ செல்வமோ குழந்தைகளோ உங்களுக்கு பயனளிக்காது, ஒன்றும் இருக்க மாட்டாது. உலகத்தில் தான் சொத்து செல்வம் பணம், அந்த பணத்துக்காக வேண்டித்தான் எத்தனையோ வக்துகளை நாங்கள் தவறவிட்டுக் கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் விசாரிக்கின்ற நேரத்தில் நாங்கள் எப்படி இருப்போம் அன்பிக்கினியவர்களே? நபி அவர்கள் தெளிவாக சொன்னார்கள், நாளை மறுமை நாளில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அமல்களில் முதலாவது விசாரிக்க இருக்கின்ற விசாரணை என்ன தெரியுமா? இந்த தொழுகையை பற்றி இந்த நபிகளா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. யாருக்கு தொழுகை இலகுவாக இருக்குமோ, சீராக இருக்குமோ, அடுத்தது அவனுக்கு வெற்றியாகத்தான் இருக்கும். யாரெல்லாம் தொழாமல் இருந்தார்களோ அவர்களுக்கு அடுத்த காரியங்கள் எல்லாம் கஷ்டமாகத்தான் இருக்கும், கை சேரப்படுவான் என்று நபிகளா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எனவே அந்த அல்லாஹ்வை நாங்கள் தொழ வேண்டும் அன்பிக்கினியவர்களே. அல்லாஹ் தஆலா எங்களை பார்த்து என்ன தெரியுமா கட்டளை இடுகின்றான்? வஉமுர் அஹ்லக பிஸ்ஸலாத்தி வஸ்தபிர் அலைஹா. அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், நீங்க உங்களோட குடும்பத்துக்கு தொழுகையை ஏவுங்க, தொழுகையை ஏவுங்க. அல்லாஹ் எந்த வணக்கத்தையும் இப்படி சொல்லல, தொழுகையை மாத்திரம் சொல்லி காட்டுகின்றான். நீ ஒரு ஆண் மகனாக இருக்கின்றாயா, நீ ஒரு தந்தையாக இருக்கின்றாயா, உணரு மகனுக்கு நீ சொல்லு, தொழுமாறு சொல்லு. உணரு மனைவிக்கு நீ தொழுமாறு சொல்லு. உன் குடும்பத்துக்கு நீ தொழுமாறு கட்டளையிடு என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல் குர்ஆனில் சொல்லி காட்டுகின்றான் என்றால், அன்பானவர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, நானும் தொழுகையாளியாக மாற வேண்டும், எனது குடும்பமும் தொழுகையாளிகளாக நாங்கள் மாற்ற வேண்டும். இதில் தான் வெற்றி இருக்கின்றது என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வஅலா ஆலி ஹிஸ்பில்லாஹ் அம்மா பாத். அன்பானவர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, முஸ்லிம்களாகின்ற நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஞாபகப்படுத்த வேண்டிய ஒரு முக்கியமான தலைப்பு தான் இந்த தொழுகை சம்பந்தமான ஒரு தலைப்பு. எனவே தொழுதால் எந்த அளவுக்கு நன்மை இருக்கின்றது, தொழாவிட்டால் எந்த அளவுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தண்டனைகளை வைத்திருக்கின்றான் என்பதை நாங்கள் பார்த்தோம் அன்புக்கினியவர்களே. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இன்றைக்கு எங்களில் அதிகமானவர்கள் தவறவிடுகின்ற இன்னும் ஒரு முக்கியமான நேரம்தான் இந்த சுபஹுடைய நேரம், இன்னும் சொல்லப்போன இந்த தஹஜ்ஜுடைய நேரம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு காலம் இருந்தது எங்களுடைய ஊரில், எங்களுடைய மூதாதையர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தஹஜ்ஜுடைய நேரத்தில் எழுந்து குர்ஆன் ஓதக்கூடியவர்களாக இருந்தார்கள். எங்களுடைய ஊர்களில்
குர்ஆன் ஓதுகின்ற சத்தத்தை நாங்கள் கேட்டோம் இந்த தஹஜ்ஜுடைய நேரத்தில். எங்களுடைய ஊர்களில் அல்லாஹ்வை திக்ர் செய்கின்ற சத்தத்தை கேட்டோம் இந்த தஹஜ்ஜுடைய நேரத்தில். ஆனால் அன்பார்ந்தவர்கள், இன்றைக்கு வெறும் கொரட்டை விடுகின்ற சத்தம்தான் இந்த தஹஜ்ஜுடைய நேரத்தில் நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் என்றால், இந்த தஹஜ்ஜுடைய நேரத்தை நாங்கள் உணராமல் நாங்கள் இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த தஹஜ்ஜுடைய நேரம் என்பது தொழுகையாளிகளுடைய நேரம். இந்த தஹஜ்ஜுடைய நேரம் என்பது அல்லாஹ்வை யாரெல்லாம் ஈமான் கொண்டு மறுமையை ஈமான் கொண்டு வாழ்கின்றார்களோ அப்படியாப்பட்ட நல்லடியார்களுடைய நேரம். அன்பார்ந்தவர்களே, நபி அவர்கள் சொல்லுகின்றார்கள், இந்த தஹஜ்ஜுடைய நேரத்தில் தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கீழ்வானத்துக்கு இறங்குகின்றான். தனது அரிசிலிருந்து கீழ்வானத்துக்கு இறங்குகின்றான். இறங்கி அல்லாஹ் கேட்பானாம், இந்த நேரத்தில் யாரெல்லாம் தேவைகளை கேட்கின்றார்களோ, பிரார்த்தனைகளை செய்கின்றார்களோ அவர்களுடைய பிரார்த்தனைகளை நான் ஏற்றுக்கொள்வேன். யாரெல்லாம் இந்த நேரத்தில் பாவ மன்னிப்பு கேட்கின்றார்களோ அவர்களுடைய பாவங்களை எல்லாம் நான் மன்னிப்பேன் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்வானாம். அன்பார்ந்தவர்களே, அந்த அளவுக்கு ஒரு முக்கியமான நேரம் இந்த தஹஜ்ஜுடைய நேரம். நாங்கள் தூக்கத்தில் கழிக்க கூடாது, எங்களால் எழும்ப முடியும். நபி அவர்கள் இன்பம் கண்ட நேரம் இந்த தஹஜ்ஜுடைய நேரம். சஹாபாக்கள் அல்லாஹ்விடம் உரையாடின நேரம் இந்த தஹஜ்ஜுடைய நேரம். எங்களுடைய மூதாதையர்கள் இந்த நேரத்தில் தான் எழுந்து அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்தார்கள். அன்புக்கினியவர்களை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. அடுத்ததாக அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கு எங்களில் அதிகமானவர்கள் தவறு விடுகின்ற ஒரு முக்கியமான தொழுகை இருக்கும். இந்த சுபஹுடைய தொழுகை தான். சுப்ஹானல்லாஹ். இன்றைக்கு சுபஹுடைய தொழுகையை பொறுத்த வரைக்கும் அதிகமானவர்கள் அந்த தொழுகைக்கு காண முடியாமல் இருக்கின்றது. லுஹருக்கு வருகின்றவர்கள், இஷாவுக்கு வருகின்றவர்கள், ஊரில் இருக்கின்றவர்கள் எல்லாமே இந்த சுபஹுடைய நேரத்தை தவறவிட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஊரில் உண்மையான தொழுகையாளிகளை பார்க்க வேண்டுமென இந்த சுபஹுடைய நேரத்துக்கு பள்ளிக்கு வாங்க. உண்மையான தொழுகையாளிகளை பார்க்க முடியும். அன்பிக்கினியவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, தொழுகை குறிப்பாக இந்த சுபஹுடைய தொழுகை யாரெல்லாம் கஷ்டம் என்று நினைக்கின்றார்களோ அவர்கள் இந்த ஹதீஸை கேட்டுக்கொள்ள வேண்டும். அன்பிக்கினியவர்களே, நபிகளா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், யாரெல்லாம் சுபஹு தொழாமல் தூங்குகின்றார்களோ, யாரெல்லாம் சுபஹு தொழாமல் தூங்குகின்றார்களோ அவர்களுடைய காதில் ஷைத்தான் சிறுநீர் கழிக்கின்றான் என்று சொன்னாங்க. அன்பார்ந்தவர்களே, நாங்கள் சுபஹு தொழவில்லையா, எங்களுடைய காதுகள் ஷைத்தானுடைய டாய்லெட்டுகள் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. இன்னும் நபி அவர்கள் சொல்கின்றார்கள், யார் ஒருவன் சுபஹு தொழுகின்றானோ ஃபஹுவ ஃபீ ஸிம்மத்தில்லாஹ், அவன் அல்லாஹ்வுடைய பாதுகாப்பில் இருக்கின்றான் என்று நபிகளா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். அன்பார்ந்தவர்களே, எங்களுக்கு எந்த கஷ்டமும் வராமல் எந்த நஷ்டமும் வராமல் எங்களை பாதுகாக்கின்றவன் அல்லாஹ். இது யாருக்கு என்றால் யாரெல்லாம் சுபஹு தொழுகின்றார்களோ அவர்களுக்கு. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எனவே நாங்கள் இந்த தொழுகையை நாங்கள் தொழுது கொள்ள வேண்டும். இன்றைக்கு நாங்கள் அதிகமானவர்களை பார்க்கின்றோம் இந்த சுபஹு தொழுகையில் அலட்சியமாக இருக்கின்றார்கள். அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள் அன்பிக்கினியவர்களே. சுபஹு தொழுகை யாருக்கு தெரியுமா கஷ்டம்? முனாஃபிக்குகளுக்கு நபிகளா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். எனவே எனக்கு சுபஹு தொழுகை கஷ்டம் என்றால் நான் மூமின் அல்ல, நான் மூமின் அல்ல, நான் முனாஃபிக் என்பதை நபி அவர்கள் உறுதிப்படுத்துகின்றார்கள். அன்பிக்கினியவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நபிகளா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டில் இருக்கின்ற ஒரு குடும்ப தலைவனுக்கு பிரார்த்தனை செய்கின்றார்கள். பாரக்கல்லாஹு இம்ரான், அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு பரக்கத் செய்வானாக, ஒரு கணவனுக்கு பரக்கத் செய்வானாக. அந்த கணவன் யார் தெரியுமா? அவனும் தொழுகைக்காக வேண்டி அதிகாலையுடனே எழும்புகின்றான், அவன் உழுவெடுக்கின்றான், பார்க்கின்றான் மனைவி தூக்கமாக இருக்கின்றாள், மனைவியை தப்பி எழுப்பாட்டுகின்றான். மனைவியை எழும்புங்க, சுபஹுடைய நேரமாகிவிட்டது, சுபஹுடைய அதான் சொல்லிவிட்டது, எழும்புங்க. மனைவி தூங்கிக் கொண்டிருக்கின்றாள், மனைவி தூங்கிக் கொண்டிருக்கின்றாள். அந்த மனைவி எழுப்பாட்டுவதற்காக வேண்டி தண்ணீரை எடுத்து முகத்தில் தெளிக்கின்றானே, அந்த கணவனுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பரக்கத் செய்வானாக நபிகளா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரார்த்தனை செய்கின்றார்கள். பாரவர்களே, அதேபோல் நபி அவர்கள் பிரார்த்தனை செய்கின்றார்கள். இன்னும் ஒரு பாரக்கல்லாஹு இம்ராத்தன், ஒரு மனைவிக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பரக்கத் செய்வானாக. அந்த மனைவி யார் தெரியுமா? அதிகாலையுடனே எழும்புகின்றாள், தூங்கிக் கொண்டிருக்கின்ற தனது பக்கத்தில் இருக்கின்ற கணவனை தட்டி எழுப்பாட்டுகின்றாள். கணவன் எழும்ப மறுக்கின்ற நேரத்தில் தண்ணீரை தெளித்து முகத்தில் தெளித்து அவள் எழுப்பாட்டுகின்றாளே, அப்படியாப்பட்ட மனைவிக்கு அல்லாஹ் பரக்கத் செய்வானாக நபிகளா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரார்த்தனை செய்தார்கள். அன்பார்ந்தவர்களே, எனவே அன்பார்ந்தவர்களே, எங்களுடைய குடும்பத்துக்குள் பரக்கத் வேண்டுமா, எங்களுடைய வாழ்க்கையில் பரக்கத் வேண்டுமா, அல்லாஹ்வுடைய அபிவிருத்தி வேண்டுமா, கஷ்ட நஷ்டம் இல்லாத வாழ்க்கை வேண்டுமா,
தொழுகையை நீங்கள் ஒரு நாளும் தவறவிட வேண்டாம் அன்புக்கினியவர்களே. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எங்களுக்கு எவ்வளவு அருட்கொடைகளை தந்திருக்கின்றான், எவ்வளவு நியமத்துகளை தந்திருக்கின்றான் இன்றை நாங்கள் கேள்விப்படுகின்றோம். கண்ணால கண்டவர்கள், நேற்றைய தினம் உஜாராக இருந்தவர்கள், ஹோட்டலில் ஆப்பதிந்து கொண்டிருந்தவங்க இன்றைக்கு கேள்விப்படுகின்றோம் மகாரகம ஹாஸ்பிட்டல்லையாம், இரத்தத்தில் புற்றுநோயாம், மார்பாத்தில் புற்றுநோயாம், அங்க புற்றுநோயாம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இன்னும் பார்க்கின்றோம் கிட்னி ரெண்டும் ஃபெயிலியர். சுப்ஹானல்லாஹ், எந்த அளவு கஷ்டப்படுறாங்க. ஆனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எனக்கும் உங்களுக்கும் பூரணமான ஆரோக்கியத்தை தந்திருக்கின்றான் என்றால் அந்த அல்லாஹ் எந்த அளவுக்கு அந்த அல்லாஹ்வை நானும் நீங்களும் சுஜூது செய்ய வேண்டும் அன்பிக்கினியவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. எதற்காக வேண்டி தொழாமல் இருக்கின்றோம் நாங்கள்? எதற்காக வேண்டி தொழாமல் இருக்கின்றோம்? என்ன சாட்ட சொல்ல போறீங்க அல்லாஹ்விடத்தில்? இன்றைக்கு அல்லாஹ் தஆலா எங்களுடைய ஊருக்கு பலவிதமான அருட்கொடைகளை தந்திருக்கின்றான். இன்றைக்கு எங்களுடைய சைனா போர்ட்டில் மாத்திரம் 20க்கும் அதிகமான பள்ளிகள் இருக்கின்றன. எண்ணி பார்த்ததுண்டா? 3 பள்ளிகள் நாங்கள் குர்ஆன் சுன்னாவோடு தொழுவதற்கான வசதி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த சைனா போர்ட்டில் வைத்திருக்கின்றான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுக்கு நீங்கள் எப்படி தப்ப போறீங்க அன்பாண்டவர்களே? அல்லாஹ் தஆலா உங்களுக்கு தொழுகையை பற்றி விசாரித்தால் மறுமை நாளில் என்ன சாட்டு போக்கை சொல்ல போறீங்க அன்பாண்டவர்களே? ஆனால் இன்றைக்கு நாங்கள் அவைகளை எல்லாம் மறந்து அலட்சியமாக நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மறுமையை நாங்கள் மறந்து விட்டோம்.